மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் தண்ணீர் நிலை தொடர்பான ஐநா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். நம்ம அரங்கத்திற்கு இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக பூவுலகின் நண்பர்கள் அமைப்பிலிருந்து திரு வெற்றிச்செல்வன் அவர்கள் இருந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஆண்டுதோறும் ஐநா தண்ணீர் நிலை தொடர்பான அறிக்கையை வெளியிடுவாங்க. அந்த அறிக்கைக்கும் இந்த ஆண்டு வெளியாகக்கூடிய அறிக்கைக்கும் எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கிறது? குறிப்பாக தண்ணீர் திவால் அப்படின்ற ஒரு வேர்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்களா? இந்த அறிக்கையோட தீவிரத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க? ஆண்டுதோறும் பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஆஃப் வாட்டர் அல்லது ஸ்டேட் ஆஃப் கிளைமேட் அப்படிங்கிற நிலையில் ஆய்வு அறிக்கைகளை வெளியிடுவார்கள். இந்த ஆய்வறிக்கை என்பது குறிப்பிட்ட ஒரு துறை சார்ந்ததாக இருக்குது. இப்போ ஸ்டேட் ஆஃப் கிளைமேட் அப்படிங்கிறது இந்த மாதிரி மாறி இருக்கு. ஸ்டேட் ஆஃப் ஃபுட், ஸ்டேட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு வெளியிடுவாங்க. ஆனால் வேர்ல்டு வாட்டர் பேங்க்ரப்சி அப்படிங்கிற இந்த ஆய்வறிக்கை இதான் ஃபஸ்ட் டைம் வெளியிடுறாங்க. இதை வெளியிட்டிருக்கக்கூடியது ஐக்கிய நாடுகள் சபையின் கீழாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன், யுஎன்ஏ இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிற அவர்கள் தான் வெளியிட்டிருக்காங்க. இதனுடைய தேவை எங்கே இருந்ததுன்னா, இந்த வருடத்தினுடைய டிசம்பரில் நமக்கு உலக அளவிலாக இருக்கக்கூடிய தண்ணீருக்கான மாநாடு நடைபெற உள்ளது, துபாயில் நடைபெற உள்ளது. ஸோ அந்த மாநாட்டை ஒட்டி அந்த மாநாட்டில் என்ன மாதிரி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்கான அறிவியல் ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆய்வறிக்கை. ஸோ அதாவது முக்கியம். அப்போ இந்த ஆய்வறிக்கையை பேஸ் பண்ணி தான் அந்த மாநாட்டில் எல்லா தலைவரும் பேசுவாங்க. ஓகே, அந்த நோக்கம் தான். ஸோ அதில் தான் முடிவெடுப்பாங்க. ஏன்னா 2030ஆம் ஆண்டுக்குள்ளாக நீர் மேலாண்மையை உலக அளவில் நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குங்களா? அந்த கேள்விக்கான அறிவியல் ரீதியாக என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான முன்னோட்டமாக இருக்கக்கூடிய ஆய்வறிக்கை தான் இந்த ஆய்வறிக்கை. இதில் நீங்கள் குறிப்பிட்டது போல் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு புதிய வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. தண்ணீர் திவாலாகி விட்டது. வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லை, கணத்தை காணும் அப்படிங்கிற கதையாக. அந்த மாதிரி இப்போ என்னென்னா, உலகத்தில் இப்போ தண்ணியே இல்லாமல் போயிடுச்சு, தண்ணி காணாமல் போயிடுச்சு, திவாலாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இதற்கு முன்பாக பயன்படுத்தியிருந்த வார்த்தை 2 வார்த்தை பயன்படுத்தாங்க. ஒன்று வாட்டர் ட்ரெஸ், இல்லைன்னா வாட்டர் கிரைசிஸ் அப்படிங்கிறது, நீர் சிக்கல் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். தண்ணி பற்றாக்குறை அப்படிங்கிற ஸ்கார்சிட்டி, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது. பஞ்சம் ஏற்படுகின்றது, வறட்சி ஏற்படுகின்றது அப்படிங்கும்போது தண்ணீர் பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிறது. அந்த கிரைசிஸ்க்கும் அந்த ட்ரெஸ்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அதுலேருந்து நீங்கள் மீண்டும் விட முடியும். இப்போ ஏன் இங்கே திவாலாகி விட்டதுன்னு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ உங்கள்கிட்ட சேவிங் இருக்குது, அப்போ நீங்கள் ஏதோ உங்களுக்கு சிக்கல் வருகின்றது போது பேங்க்கில் பணம் போட்டு வச்சுருக்கீங்க, அந்த சேமிப்புலேருந்து எடுத்து நீங்கள் செலவு பண்ணலாம். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சேமிப்பும் இல்லாமல் போகுது, உங்களுக்கு வருவாயும் இல்லை, இன்கமும் கிடையாது, சேமிப்பும் கிடையாது. அப்போ நீங்கள் என்ன ஆகிறீங்க? ஆண்டி ஆகிறீங்க, போண்டி ஆகிறோம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதே தான் அங்கே சொல்கிறோம் நாங்கள். பேங்க் திவால் ஆயிடுச்சிங்கன்னா அதே தான் இது வந்துட்டு. அப்போ என்னென்னா, நமக்கான வருவாய் அப்படின்னு இவங்க எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நீர்நிலைகளை ஆறு சார்ந்திருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கட்டும், ஏரி குளம் கம்மாய் இந்த இருக்குல்லைங்களா, இவை அனைத்துமே நமக்கு சுருங்கிட்டு வருதுங்கிறாங்க. ஸோ உங்களோட இன்கம் குறைஞ்சிட்டு இருக்குது, தண்ணியோட வரத்து உங்களுக்கு கிடைப்பது குறைந்து விடுது. இரண்டாவது, உங்களுக்கான சேவிங்ஸ் அப்படின்னு எதை சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கிளாசியர்ஸ், வெட்லேண்ட் சொல்கிறாங்க. இதெல்லாம் தண்ணி சேமித்து வச்சுக்கும், அக்விஃபைனர் ரீஜன்ஸ், இதுவும் குறைந்து கொண்டே இருக்கிறது. அப்போ என்னென்னா, ஒரு இடத்துல தண்ணி ரீசார்ஜ் ஆகுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போகிறது. அப்போ அந்த இடத்துல பற்றாக்குறையை தாண்டி திவாலாகின்ற நிலைமை இருக்குது. நீங்கள் தண்ணி அதிகமாக எடுத்து யூஸ் பண்ணுறீங்க, அது ரீசார்ஜ் ஆகிறதும் இல்லை, உங்களுக்கு வர வேண்டிய இடத்துல தண்ணி வரப்போகிறது இல்லை, அப்போ அந்த இடத்துல தண்ணியே இல்லாமல் போயிடும். ஸோ 2030ஆம் ஆண்டுக்குள்ளே இது பெரிய நெருக்கடியில் நம்ம சந்திக்க போகிறோம். அப்போ அதை தடுக்க வேண்டும் என்பதற்காக தான் உலக அளவில் இதை நாம் அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க இப்போ ஐக்கிய நாட்டு சபை. ஸோ இதனுடைய இந்த ஆய்வறிக்கையினுடைய பின்னணி அப்படிங்கிறது நம்ம இப்படி தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, இன்னொரு விஷயமும் குறிப்பிட்டிருக்காங்க. அவங்க சில தீர்வுகள் சொல்கிறாங்க. அதில் தீர்வுகள் சொல்கிறப்போ, நீங்கள் விவசாய பொருட்களை அதிகமாக நீர் பயன்படுத்துகிறீங்களா, அதை குறைக்க சொல்கிறாங்க. நமக்கு பிரதானமாக தேவைப்படுறது நெல் தான். நெல், கோதுமை அது மாதிரி தேவைப்படுது. நெல்லுக்கு அதிகமாக நம்ம தண்ணி யூஸ் பண்ணுறோம். ஸோ அது அந்த உற்பத்தியை குறைக்க சொல்கிறாங்கன்னா உணவு தட்டுப்பாடு ஏற்படும் இல்லையா? அதாவது என்னென்னா, அக்ரிகல்ச்சர் உங்களுக்கு அதிகமாக தண்ணீரை எடுக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய இடத்துல அக்ரிகல்ச்சர் அதிகமாக இருக்குது. வேளாண்மை சார்ந்து இருக்கக்கூடிய தேவைகளுக்காக நீரை நாம் அதிகமாக பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. ஆனால் நீரினுடைய இந்த பிரச்சனைக்காக, இந்த திவாலான பிரச்சனைக்காக 3 விதமான காரணங்கள் சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பொல்யூஷனே அவங்க ஒரு முக்கியமான காரணம். கிளைமேட் சேஞ்ச் ஒரு காரணம் அப்படிங்கிறது ஒன்று, பொல்யூஷன் அப்படிங்கிறது இருக்குது, அப்புறம் அர்பனைசேஷன் போன்ற விஷயங்களை சொல்கிறாங்க. அப்போ என்னன்னா, இது அனைத்துமே மனித செயல்பாட்டின் காரணமாக நிகழக்கூடிய நிகழ்வு. அப்போ இப்போ 50% நம்ம நீர் தேவை அப்படிங்கிறது நிலத்தடியிலிருந்து நம்ம பயன்படுத்துகிறோம். 70% நீர் தேவை அப்படிங்கிறது நம்ம வேளாண்மைக்கு பயன்படுத்தப்படுகின்றது. அப்போ அந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க, ஏன் உங்களுக்கு ரீசார்ஜ் ஆகிற ஒரு பிரச்சனை தான். இப்போ தண்ணியை நீங்கள் விவசாயத்துக்கு பயன்படுத்துவது பிரச்சனையாக இல்லை, அது திருப்பி ரிப்ளிஷ் ஆக மாட்டேங்குது. திருப்பி உருவாகணும் இல்லையா, ரீஜெனரேட் ஆகணும் இல்லையா, அது ஆக மாட்டேங்குதுங்கிறாங்க. அதற்கு காரணம் மனித செயல்பாடுகள் ஒன்று. ரெண்டாவது, அதிகப்படியான மாசை ஏற்படுத்திக்கிறோம். நம்ம தண்ணீரை காலி பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பக்கத்தில், இன்னொரு பக்கத்தில் அது மாசடி செய்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த 2 நிலைகள் தான் நெருக்கடிகளுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. மூன்றாவதாக, காலநிலை மாற்றத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள். பயங்கரமாக மழை பெய்யுது,
ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 மாதம் வறட்சி வருதுங்கிறாங்க. ஆமா. ஏன் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ எக்ஸீடாக மழை பெஞ்சாலும் அந்த தண்ணியை சேமித்து வைப்பதற்கான இடங்கள் இல்லை, கிரவுண்ட் வாட்டருக்குள்ள அது வந்து போகலை அப்படின்னா உங்களுக்கு அது வந்து வறட்சியை தான் அந்த பகுதியில் வந்து உண்டாக்கும். அப்போ இந்த பிரச்சனையை நம்ம சந்தித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ மனித செயல்பாடு, மனித உற்பத்தி முறை அப்படிங்கிறது இங்கே அடிப்படையான பிரச்சனை அப்படின்னு தான் சுட்டி காமிக்கிறாங்க. முன்னொரு காலத்துலனா தனி பஞ்சம் வந்திருக்கு. இலக்கியங்களில் கூட 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தனி பஞ்சம் வந்திருக்குன்ற குறிப்பிட்டிருக்காங்க. 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட வந்திருக்கு. 2019 கூட வந்ததை நம்ம பார்க்க முடியுது. அப்போ வந்து மக்கள் தொகை குறைவு இன்னொரு காலத்தில். இப்போ வந்து அதிகம் இல்லையா? இப்போ குறைஞ்சா நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இல்லை நமக்கு என்னென்னா இங்கே தண்ணீரை பொறுத்த வரைக்கும், இயற்கை வளங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்னா எல்லோருக்கும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. காந்தி சொன்ன மாதிரி தான் உங்களுடைய தேவைகளுக்கு இங்கே போதுமானவே இருக்குது, பேராசைக்கு போதுமானதாக இல்லை அப்படிங்கிறது தான். அதை வந்து ஓவர் ஷூட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு வருடத்திற்கு எந்த அளவுக்கான இயற்கை வளங்களை நாம் பயன்படுத்த வேண்டுமோ அதை நம்ம வந்து அந்த ஒரு வருஷத்துக்கு சேமித்து வச்சு பயன்படுத்தணும். ஆனால் என்னென்னா இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகள் ஒரு வருஷத்துக்கு தேவையான இயற்கை வளங்களில் ஒரு நாளில் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அதுவே வந்து ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் அப்படின்னா 0.1% தான் அவங்க சாப்பிட்றாங்க. அந்த இயற்கை வளங்களுடைய வந்து பங்கீட்டு தன்மை, அதை உபயோகப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குங்களா, அது மாறுது. குளோபல் அளவில் இன்னொரு ஆய்வறிக்கை வந்துச்சு. வேர்ல்டு இன்இக்வாலிட்டி லேப் வெளியிட்டு ஒரு ஆய்வறிக்கை இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 1% மக்கள் 60% இயற்கை வளங்கள் அவங்க பயன்படுத்துகிறாங்க, வெல்த் அவங்க கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. 1% மக்கள் 40% பொல்யூஷனுக்கு காரணமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னன்னா அவங்களோட வாழ்நிலை, லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது வேறு விதமாக இருக்குது, அது பிரச்சனைக்குரியதாக இருக்குது. அப்போ இதில் வந்து என்னென்ன இங்கே என்ன பண்ண ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லை. இயற்கை வளங்கள் அப்படிங்கிறது அனைவருக்கும் பொதுவானது. காற்று, நீர், நிலம், இந்த பூமி என்பது அனைவருக்கும் பொதுவானது, அனைத்து உயிரினங்களுக்கு பொதுவானது இல்லையா? ஆனால் நாம் உருவாக்கியிருக்கக்கூடிய இந்த சிஸ்டங்கள், நாம் உருவாக்கியிருக்கக்கூடிய செயற்கையாக சமூக அமைப்புகள், நாம் உருவாக்கிய உற்பத்தி முறை அப்படிங்கிறது, சமூக கட்டமைப்பு அப்படிங்கிறது ஒரு டிஸ்பாரிட்டியை உருவாக்கியிருக்கு. அப்போ அதன் காரணமாக ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லை. ஸோ அதுதான் பிரச்சனை. அப்போ நமக்கு பாப்புலேஷன் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. இங்கே இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ந்து இருக்கக்கூடிய, எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டி சார்ந்து இருக்கக்கூடிய, உற்பத்தி முறை சார்ந்து இருக்கிறதா பிரச்சனை. அது ஈக்குவலாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க விடாமல் தடுப்பதற்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கோம். நீங்கள் தண்ணீரை எப்படி தனியார்மயமாக்க முடியும், நிலங்களை எப்படி தனியார்மயமாக்க முடியும், கனிமங்களை எப்படி தனியார்மயமாக்க முடியும் அப்படின்னு கேள்வி இருக்குங்களா? அதனுடைய பிரச்சனை தான். அப்போ இயற்கை என்பது எல்லாருக்கும் சமமானதாக இருக்குது, ஈக்குவலாக தான் இருக்குது. இயற்கை அந்த பிறப்போக்கும் இல்லா உயிருக்கு அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் அதுதான். நம்ம அதை எப்படி பயன்படுத்துறோம், எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், எப்படி அரசியல் பண்ணுறோங்கிறது பொறுத்து தான். ஓகே, அவங்க உலகளவிலான இந்த அறிக்கை, உலகளவிலான அறிக்கை, அதில் தெற்காசியாவில் அதில் வந்து தமிழ்நாடு மிகவும் மோசமான நிலையில் இருக்குன்னு குறிப்பிட்றாங்க. ஆமாம், சென்னையை குறிப்பிட்டிருக்காங்க. சென்னை புழல் ஏரியை வந்து குறிப்பிட்டேன்னு சொல்கிறாங்க. 2019ஆம் ஆண்டு ஜூன் 19 நாம் வந்து இங்கே 0 டேன்னு அறிவித்தோம். அதாவது தண்ணி தட்டுப்பாட்டுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆமாம் அது வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஆபத்து, அப்போ உலக அளவில் வந்து தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்ட தினங்கள் இருக்குங்களா, சில நாடுகளில் சவுத் ஆப்பிரிக்காவில் அந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அந்த போல் சென்னையில் இப்படி அறிவிக்கப்பட்டது அப்படின்னு குறிப்பிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இன்னொன்று என்டையர் இந்தியாவே வந்து ஹை ரிஸ்க் ஜோனில் தான் வச்சுருக்காங்க. ஒட்டுமொத்த இந்தியாவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ரிஸ்க் ஜோன் அப்படிங்கிற இடத்துல தான் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வாழ்கின்ற பெரும்பான்மையான மக்கள் அப்படிங்கிறது வாட்டர் ஸ்கார்சிட்டி சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியில் தான் வாழ்கிறாங்க. வருடத்தில் குறைந்தபட்சம் 1 மாதத்து அளவிற்கான அவங்க மிகப்பெரிய அளவில் தண்ணி பற்றாக்குறையில் சிக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஆபத்து எல்லாமே நம்ம தமிழகம் உட்பட, இந்தியா உட்பட எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய அது நெருக்கடியில் இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போது போர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பேச்சுக்கு சொல்லிட்டு போய் விஞ்ஞானிகள் கூட சொல்லிட்டு இருக்காங்க தண்ணீரால் தான் உலக போர் அப்படிங்கிறது. இந்த அறிக்கை வந்து அதை வந்து உறுதிப்படுத்துதா? நிச்சயமாக. அதாவது என்னென்னா நம்ம இது நாள் வரைக்கும் நம்ம இயற்கையை புரிந்து கொண்டு இருக்கக்கூடிய, நம்மளோட உற்பத்தி முறையை புரிந்து கொண்டு இருக்க விஷயங்களை நம்ம மறுபரிசீலனை செய்ய வேண்டியது இருக்குது. காலநிலை மாற்றமாக இருக்கட்டும், பயோடைவர்சிட்டி லாஸ் ஆக இருக்கட்டும், டெசரிஃபிகேஷன் சொல்கிறாங்க, இப்போ அந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த நீர் தட்டுப்பாடாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம உற்பத்தி முறையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது காட்டுது. நம்ம கண்மூடித்தனமான இயற்கை வளங்களை வந்து பயங்கரமாக சுரண்டி எடுத்து நம்ம பாட்டில் பண்டமாக அதை மாற்றிடும், கமாடிட்டியாக மாற்றி செய்து கொண்டு உற்பத்தி செய்து தள்ளிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த ப்ராசஸ் வந்து ஒரு பிரச்சனையில் போயிட்டு இருக்கு. ஏன்னா இது எல்லாமே ஒரு இன்ஃபினிட்டான இருக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. வந்து இவ்வளோதான் இயற்கை வளங்கள் இவ்வளோதான் இருக்குன்னு இருக்கு. அந்த இடத்துல தான் நமக்கு மாற்று எரிசக்தி நோக்கி நகர வேண்டிய ஒரு தேவை இருக்குது, ரினியூவபிள் எனர்ஜி நோக்கி நகர வேண்டியது இருக்குது, ரீசைக்கிளிங் ப்ராசஸ் வந்து போக வேண்டிய தேவை இருக்குது, ரீயூஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கலாம், அந்த சர்க்குலர் எக்கனாமிங்கிற விஷயம் இருக்குங்களா, இதை நோக்கி நகர வேண்டியிருக்கு. அப்போ நம்முடைய பொருளாதார உற்பத்தி முறை தான் இந்த பிரச்சனைக்கு அடிப்படையான காரணம் எடுப்பு. இதில் அதான் பேசுகிறாங்க. அதனால் கவர்னன்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணணுங்கிறாங்க. கவர்னன்ஸை நோக்கி நாம் செலுத்துகின்ற போதுகின்றது தான், அரசினுடைய செயல்பாட்டில் மாற்ற வருகின்ற போது தான் இந்த பிரச்சனை தீர்வு காண முடியும். அதுக்காக தான் சொல்கிறாங்க. அவங்க வெரி அப்ஜெக்டிவ் என்ன சொல்கிறாங்கன்னா, எதற்காக நாங்கள் இந்த ஆய்வறிக்கை கொண்டு வருகிறோம், இந்த ஆய்வறிக்கையின் மூலமாக இந்த ஆண்டின் இறுதியில் நடைபெறக்கூடிய அந்த மாநாட்டில் இத்தகைய முடிவுகள் உலக தலைவர்கள் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது. அப்போ நிச்சயமாக இது அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை தான். தற்போது இருக்கக்கூடிய இந்த உற்பத்தி முறை மிகப்பெரிய சவாலை உண்டாக்குகிறது என்பதுக்கு அந்த மாற்று கருத்து இல்லை. மக்கள் தொகையும் பெருகிட்டே வருது இல்லையா? ஆமாம், மக்கள் தொகை பெருகிட்டே வருது, உண்மைதான். அதுவும் நமக்கு முக்கியமான சேலஞ்சு தான். ஆனால் அது பிரதானமான சேலஞ்சுன்னு கேட்டிங்கன்னா கிடையாது.
பிரதானமான சேலஞ்ச் அப்படிங்கிறது என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய கவர்னன்ஸில் இருக்கக்கூடிய ஃபெயிலியர்ஸ், இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டம் இருக்கக்கூடிய ஃபெயிலியர்ஸ் இருக்குங்களா. அப்போ என்னென்னா இயற்கை வளங்களை எப்படி நம்ம பாதுகாத்து வச்சு அடுத்த சங்கதிகளுக்கும் அது இருக்கின்ற வகையில் அந்த சஸ்டைனபிளாக எப்படி பயன்படுத்துவது என்பதற்கான நம்மகிட்ட இன்னும் போதுமான அறிவியல் ரீதியான இருக்கக்கூடிய செயல்பாடுகள் இல்லை. அறிவியல் ரீதியான கூட ஃபைண்டிங்ஸ் இருக்குது, ஆனால் செயல்பாடுகள். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும்னா இப்போ இந்தியாவில் வந்து தொடர்ச்சி இப்போ நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன் அண்ட் வாட்டர் பொல்யூஷன் ஆக்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை எடுக்கிறாங்க. இனிமேல் ஒன் டைம் கிளியரன்ஸ் கொடுத்தா போதுங்கிறாங்க. நீங்கள் ஒரு பக்கத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய சட்டங்களை எல்லாம் நீர்த்து போக செய்துவிட்டு நீங்கள் எப்படி நீர்நிலைகளை பாதுகாக்க முடியும் இல்லைங்களா? அப்போ எதிர்காலத்தில் பிரச்சனை தானே உண்டாக்கும். ஏற்கனவே நம்ம சட்டங்கள் போதாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம், இருக்கிற சட்டத்தையும் காலி பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ மேலும் மேலும் நீங்கள் பொல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க. மேலும் மேலும் வந்துட்டு நீர் பற்றாக்குறை இன்க்ரீஸ் பண்ணுங்க, மேற் காடுகளை அழிச்சு எல்லா இடத்துலையும் அர்பனைசேஷன். நான் வளர்ச்சினா என்ன நினச்சிட்டு இருக்கோம், அர்பனைசேஷன் தான் சொல்கிறாங்க. அதுதானே பண்ணுறாங்க. அது வந்து ஒன்றிய அரசாங்கம் இருந்தாலும் சரி, நம்ம மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி, என்ன முன்வைக்கிறாங்க, வளர்ச்சி டெவலப் பண்ணால் அர்பனைசேஷன் அப்படிங்கிறது. அர்பனைசேஷன் அப்படிங்கிறது என்னது, கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் கான்கிரீட் மயமாக மாற்றுவது. கம்ப்ளீட்டாக கான்கிரீட் மயமாக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி நீர் வளம் அதிகப்படுத்த முடியும்? நிலத்தடி நீரை எப்படி நீங்கள் சேர்க்க முடியும்? நீர்நிலை அழித்து தான் சேர்க்கோம். 50% நீர்நிலைகள் நாம் அழிச்சிருக்கோங்கிறாங்க உலக அளவில். 50% ஆஃப் தி லேக்ஸ் வந்து போயிடுச்சுங்கிறாங்க. அப்போ அவ்வளோ நீர்நிலைகள் இருக்குது. என்ன காரணம்னா அர்பனைசேஷன் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அப்போ கண்மூடித்தனமான அர்பனைசேஷன் இருக்கு இல்லையா, நம்ம அர்பனைசேஷன் வேண்டாம்னு சொல்ல, சஸ்டைனபிளாக அது இருக்கணுங்கிற ஒரு க்ரீன் அர்பனைசேஷன் நோக்கி நாங்கள் இருக்கணும். அந்த மாற்று தான் நம்ம முடிக்கணும். அப்போ இந்த பார்வை இருக்கு இல்லை, இதுதான் பிரச்சனை. அப்போ இந்த ப்ரையாரிட்டி சாத்தியமான ஒரு கேள்வி இருக்கு, சாத்தியமா இல்லையாங்கிற இருத்தலுக்கான கேள்வி இது வந்துட்டு. நீங்கள் சாத்தியமா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா லைஃப் இங்கே சஸ்டைன் ஆகணும், இது வந்து போஸ்ட் கிரைசிஸ்க்கானதுங்கிறாங்க. நம்ம இப்போ கிரைசிஸில் இருக்கோம், போஸ்ட் கிரைசிஸ் சொசைட்டி எப்படி இருக்கும், அது இன்னும் ஆபத்தாக இருக்கும், அதை எதிர்கொள்ள வேண்டும்னா நீங்கள் செய்யணுங்கிறாங்க. சாத்தியம் இல்லைங்கிறது வந்துட்டு அப்போ அது உங்களோட சாய்ஸ்க்கு நான் வந்து விட்டுறேன். ஒரு ஆஸ் எ டாக்டராக அவங்க சொல்கிறாங்க, இதான்ப்பா உன்னோட மெடிக்கல் ரிப்போர்ட், உனக்கு இதான்ப்பா பிரச்சனை, இது பண்ணால் உனக்கு க்யூர் ஆகுன்னு சொல்கிறாங்க, நீ வாழ்வ, இதை பண்ணால் நீ வாழ்வ அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. மற்றபடி ஏற்றுக்கொள்ளாத சமூகத்திற்கு கையில் தான் இருக்கு. உலகத்தில் வந்து 70% வந்து நீர் தான் சொன்னாங்க, ஆனால் அதில் நன்னீர் வந்து 3% தான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போது உப்பு நீராக இருக்கக்கூடிய கடல் நீராக இருக்கக்கூடியது வந்து அதெல்லாம் மாற்றுறதுக்கு நன்னீரை மிஷின் கொண்டு வந்துட்டாங்க இல்லையா. அப்போ அதை வச்சு சரி பண்ணலாம் இல்லையா? இல்லை, இன்றைக்கி டெக்னோகிராண்ட் தீர்வு வந்து சரியானதாக இருக்காது. உங்களுக்கு வந்து அது உலகத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ மேசிவான பாப்புலேஷனுக்கு வந்துட்டு நீங்கள் கடல் நீரை வந்து குடிநீராக மாற்றி கொடுப்பதற்கான சாத்தியங்கள் இல்லை. அது ஏன்னா அதுலேருந்து அடுத்து வரக்கூடிய பிரச்சனைனா அதுலேருந்து வரக்கூடிய பொல்யூஷன் இருக்குல்ல, சாலினேஷன் அதை இன்க்ரீஸ் பண்ணும். நீங்கள் கடல் நீரை வந்து உப்பை எடுத்துட்டு திருப்பி அந்த பொல்யூஷன் கடலுக்கு தான் போடுறீங்க, கடலோட உப்புத்தன்மை அதிகமாகும். கடலோட உப்புத்தன்மை அதிகமாகுதுன்னா கடல்வாழ் உயிரினங்கள் இல்லாமல் போகும், நிலத்தடி நீரே அது வந்து பாதிக்கப்படும். அது இன்னும் கிரைசிஸ் இரட்டைப்பாகும் தான் பிரச்சனை இங்கே இருக்கக்கூடியது. நீங்கள் அப்போ குடிநீர் எடுத்து கொடுத்தலாம் சாதாரண, நமக்கு வானத்துலேருந்து அவ்வளவு தண்ணி கிடைக்குது, அந்த நீர் கடலுக்கு போகணும், அதில் மாட்டு கருத்தே இல்லை. அதே போல் நமக்கு தேவையான இடத்தை நம்ம சேமித்து வைக்கணும். ரெண்டு நிலைப்பாடு நடத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. அதுதான் ஆறுகளை உருவாகிருக்கு, இயற்கையாக இருக்கணும். அப்போ இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த வழிவகையிலிருந்து நீங்கள் நீரை சேமிப்பது என்பது தான் அறிவியல் ரீதியானது, இயற்கை ரீதியானது, என்ன சொல்கிற ரேஷனலான ஒரு விஷயம். அதை தவிர்த்து விட்டு நாம் இயற்கைக்கு முரணான வழியில் டெக்னோகிரண்டாக ஒரு தீர்வு காண முடியும், தொழில்நுட்ப ரீதியாக தீர்வு காண முடியும் அப்படின்னா அது இயற்கையினுடைய நீதிக்கு எதிரானதாக இருக்கும். நீங்கள் வந்து லா ஆஃப் ஃபிசிக்ஸ்க்கு அகேன்ஸ்டாக, லா ஆஃப் கெமிஸ்ட்ரிக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் செயல்பட முடியாது. அதே போல் தான் லா ஆஃப் கிளைமேட்னு ஒன்று இருக்குது, வெதர் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது உலகம் இயங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அதற்கு எதிர்நிலையில் இருந்து கொண்டு நீங்கள் தொழில்நுட்ப ரீதியாக உங்களுக்கான தீர்வை தேடிக்கொள்ள முடியாது. ஓகே சார், நிகழ்ச்சியில் பங்கிட்டு கொண்டு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. நன்றி சார். நன்றி. எங்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.